ஸ்தோத்திரம். 2025 ஆண்டு அக்டோபர் 12வது நாளிலும் கர்த்தருடைய ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் உங்களுடைய மனதார வாழ்த்து வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த 10வது மாதத்திலும் தேவன் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை உயிர்ப்பிக்கும் ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் அந்த வார்த்தையின் மூலமாய் நம்மோடு ஆண்டவர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் உங்களுக்குள்ளே என் ஆவியை ஊற்றுவேனா, பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். அல்லேலூயா. ஆகவே என் ஆவியை உங்களுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். எதை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார் அப்படிங்கிறதை குறித்து நாம் தியானித்து இருக்கிறோம். முதலாவது போன வாரம் நாம் தியானித்தது உலர்ந்த எலும்புகளை அவர் உயிர்ப்பிக்கிறார். கைவித்தலையில் சொல்லுமா. 37ஆம் அதிகார எசேக்கியேலில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்கிற தலைப்பிலே இந்த வார்த்தையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆகவே உலர்ந்த எலும்புகள் அப்படின்னு சொன்னால் நம்பிக்கையற்ற நம்முடைய வாழ்க்கையை நம்பிக்கையின் துளிரை விட வைக்கிற தேவ ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் போன வாரத்திலே செய்தி. தொடர்ந்து நம்மை எந்த காரியத்திலே கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் சில வேத வசனத்தின் அடிப்படையிலே ஜெபித்து தியானித்து ஆயத்தப்படுத்தின பொழுது இரண்டாவது கர்த்தர் எதை அவர் உயிர்ப்பிக்கிறார் வாசிப்போம். வாசிக்கிறோம். சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 25ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். சங்கீதம் 119 25. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். அல்லேலூயா. இரண்டாவது நம்மை உயிர்ப்பிக்க வேண்டிய காரியம் நம்முடைய ஆத்துமாவை தேவன் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் இந்த ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். மனிதனாகிய நமக்குள்ளே ஆண்டவர் நம்மை ஸ்தோத்திரம் முதலாக தேவன் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து அல்லேலூயா மனிதனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் 5 நாட்களும் நிறைவாக பூரணமாக மனுஷனை நம்முடைய சாயல்ல படைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் மனுஷனை படைச்சாரு. சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா அவன் எந்த ஒரு குறைவும் இல்லாம நல்ல நிறைவா இந்த உலகத்துல பூமியில இருக்க வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படிதான் முதல் நாள்ல இருந்து 5 நாள் வரைக்கும் எல்லாவற்றையும் வானம் பூமியில இருக்கிற எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். கடைசியில தான் மனுஷனை ஆண்டவர் மண்ணினாலே உண்டாக்கினார். ஆமென் சொல்லுங்களாமே. ஸ்தோத்திரம். மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி அவனுக்குள்ளே ஆண்டவர் எதை செய்தாராம்? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனான். அல்லேலூயா. ஆனால் தேவன் வேத வசனத்திலே தெளிவாய் சொல்லப்படுகிறது, மனிதன் தேவ சாயலாய் படைக்கப்பட்டான். ஆனால் வேத வசனம் திட்டவும் தெளிவுமாய் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. மனிதன் தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டான். ஆமென். கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இன்னைக்கு எந்த மதத்தை சார்ந்தவா இருந்தாலும் மரித்த உடனே அந்த சரீரத்தை மண்ணுக்குள்ளதான் அணைச்சாங்க, புதைக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட்.
அது காரணம் என்ன? இங்கிருந்து ஏற்பட்ட காரியம் தான். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா மனுஷன் மண்ணினாலே இருந்து எடுக்கப்பட்டவன். அந்த மனுஷனை உருவாக்கி ஸ்தோத்திரம் என்ன பண்ணாரா? ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே மூக்கிலே அவர் ஊதினாராம். அல்லேலூயா. அவன் ஜீவ ஆத்துமாவாக மாறினான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். Praise the Lord. And the man became a living soul, அல்லது living being. அல்லேலூயா. ஜீவ ஆத்துமா, living soul, உயிர் உள்ளவனாக அவன் மாற்றப்பட்டான் என்ற ஆதாம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இதுதான் தேவ சிருஷ்டிப்பிலே. சிருஷ்டிப்புக்கு எல்லாத்துக்குமே ஒரு மகுடம் கிரீடம் யாருன்னா மனுஷங்க தான். எல்லா சிருஷ்டிப்புகளுக்குமே ஒரு கிரீடமாக தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் மனுஷன் இந்த பூமியில இருக்க எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுகிறான். ஆமென். என் வானத்தையும் கூட என்ன செய்யறான்? போய் அங்கே ஆளுகிற அளவுக்கு அந்த ஞானம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். அப்படியானால் கவனியுங்கள், இந்த மனிதனாகிய நமக்குள்ளே ஸ்தோத்திரம் 3 காரியம் இருக்கிறது. அதிலே ஒன்று சரீரம், இரண்டாவது ஆவி, அதுதான் உயிர், மூன்றாவது ஆத்துமா. முதலாக ஏற்படுத்தப்பட்டது இந்த சரீரம் தான். சொல்லுங்களாமே. இந்த சரீரத்துக்குள்ளதான் தேவன் ஆவியை நாசியிலே ஊதினார், உயிரை கொடுத்தார். அவன் ஜீவ ஆத்மா வானான் என்று வேதம் சொல்லுது. என்ன ஆத்மா? உயிர் மட்டும் அல்ல. ஸ்தோத்திரம். இன்றைக்கு பாருங்கள், பறவைகள், மிருகங்கள், ஜீவராசிகள் எல்லாத்துக்குமே சரீரமும் இருக்கிறது, உயிரும் ஆவியும் இருக்கிறது. சொல்லுங்களாமே. மனுஷனுக்கு மாத்திரம்தான் எக்ஸ்ட்ராக ஆத்துமாவையும் தேவன் தந்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல பிரசங்கி சொல்லும் பொழுது பாருங்க, பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 19 முதல் 22 முடிய உள்ள வார்த்தைகளை. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 19 மனுபுத்திரருக்கு சம்பவிக்கிறது, மிருகங்களுக்கும் சம்பவிக்கும், அவர்களுக்கும் இவைகளுக்கும் ஏழு சம்பவம் உண்டு. இவைகள் சாகிறது போலவே அவர்களும் சாகிறார்கள். ஜீவனுக்கெல்லாம் சுவாசம் ஒன்றே, மிருகத்தை பார்க்கிலும் மனுஷன் மேன்மையுள்ளவன் அல்ல. எல்லாம் மாயையே, எல்லாம் ஒரே இடத்துக்கு போகிறது, உண்டாகிறது, எல்லாம் மண்ணுக்கு திரும்புகிறது. உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியையும் பால பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவியையும் அறிகிறவன் யார்? இப்படி இருக்கிறபடியால் மனுஷன் தன் செய்கைகளில் மகிழ்ச்சியாய் இருக்கும், நன்மையே அல்லாமல் கண்டே. இதுவே அவன் பங்கு. தனக்கு பின்வரும் காரியங்களை காணும்படிக்கு திரும்பி வர பண்ணுகிறவன் யார்? நல்லா கவனிங்க. எல்லா ஜீவன்களுக்குள்ளேயும் சுவாசம் ஒன்றே. இந்த உயிருள்ள எல்லா பிராணிகளுக்குள்ள என்ன செய்ய? சுவாசிக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். தண்ணிக்குள்ளேயே மீன்கள் இருந்தாலும் அங்கே என்ன செய்யுது? அதுக்கு தேவையான ஆக்சிஜன் அங்கே மீன்களுக்கு கிடைக்கிறது. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஆக்சிஜன் தடைபடும் பொழுதுதான் என்னது? பிரீத்திங் ப்ராப்ளம் வரும். ஊட்டியில தொட்டபெட்டான்னு உயர்ந்த ஒரு இடம் இருக்கிறது. எத்தனை பேர் தொட்டபெட்டாவுக்கு போயிருக்கீங்க? இங்க இருக்கிறதே நாங்கள் எதையும் தொட முடியல, நாங்கள் அங்கே போய் தொடர்ந்து போயிட்டு ஸ்தோத்திரம். அங்கே மேலே போக போக ஆக்சிஜன் லெவல் என்ன செய்யும்? குறையும். சில பலவீனம் ஆட்கள் அப்படியே உட்கார்ந்து மயக்கப்பட்டு ஒரு மாதிரி இருப்பாங்க. கர்த்தர் நல்லவர். அப்ப பாருங்க, உயிரினங்கள் எல்லாத்துக்குமே ஜீவ சுவாசத்தை ஆண்டவர் என்ன செய்றார்? ஆக்சிஜன் கூட சுவாசத்தை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். எல்லாமே ஒரே இடத்துக்கு போகிறது, எல்லாம் மண்ணினாலே உண்டாகிறது, எல்லாமே மண்ணுக்கு திரும்புது. ஆனா வேதவசனம் தெளிவா சொல்றது, உயர ஏறும் மனுஷனுடைய
ஆவியையும் தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவியையும் அறிகிறவன் யார்? ஆமென். இதுலதான் ஸ்பெஷல் இருக்கிறது. மிருகங்களுக்கு என்ன கிடையாது? ஆத்துமா கிடையாது. மனிதனாகிய நமக்கு மட்டும்தான் கர்த்தர் விலையேறப்பட்ட ஆத்துமாவை தந்திருக்கிறார். அல்லேலூயா. சரீரம் அழிவுக்குரியது, ஆமென். ஆனால் ஆத்துமா அழிவில்லாதது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனாலதான் எல்லா மிருகங்களுக்கும் 5 அறிவு வரைக்கும் அதுக்கு இருக்கிறது. மிருகங்களுக்கெல்லாம் 5 அறிவு, அதுக்கு கீழே அப்படி 9 தான் கீழே இருக்குது. ஆனால் மனுஷனுக்கு மட்டும்தான் கர்த்தர் எத்தனை அறிவை தந்திருக்கிறாரு? மனுஷனுக்கு எத்தனை அறிவு? நம்ம எல்லாருக்கும் 6 அறிவு இருக்குதா? இருக்கா இல்லையா? உனக்கு அறிவே இல்லை அப்படின்னு ஈஸியா, உனக்கு மூளையே இல்லை அப்படின்னு சொன்னா அதனால நீ கொஞ்சம் ஒரு காலத்தில் அவன் மூளையை கொடுன்னு கேட்டா கொடுக்க முடியுமா? எல்லாத்துக்குமே அறிவை கர்த்தர் தந்திருக்கிறார். அதை பயன்படுத்துகிற விதம் தான் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமானது. அல்லேலூயா. இந்த 6வது அறிவு தான் மனுஷனுடைய அறிவு. தேவன் கொடுத்தது லாஸ்ட் நாலேஜ் தான். அந்த 6th நாலேஜ் தான். 6வது அறிவு தான். 6வது அறிவு தான் ஆத்துமா. அந்த ஆத்துமா தான் அழிவில்லாதது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு அழிவு சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது. ஆமென். என்னை உயிர்ப்பியும் அப்பா. அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். கையில தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா. அல்லேலூயா. இந்த ஆத்துமா செழிப்பா இருக்கணும். பிரியமானவனே, ஒரு ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும், அப்படி இருக்கணும், எப்படி கர்த்தர் வாழ்த்துகிறார். ஆனால் நம்முடைய ஆத்துமாவானது இன்னும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. ஏன் இந்த ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட வேண்டும்? தாவீது சொல்றாரு, மண்ணோட மண்ணா என் ஆத்துமா என்ன செய்து ஒட்டி இருக்கிறதையா? இந்த சரீரத்திலே மண் ஒட்டின்னு சொன்னா தண்ணி ஊற்றி நாம கழுவிக்கலாம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆத்துமா என்பது ஒரு தனிப்பட்ட பொருள் அல்ல. இந்த சரீரமாகிய இந்த பாண்டத்துக்குள்ளே ஆண்டவர் ஆவியையும் உயிரையும் அதோடு இணைந்த ஆத்துமாவையும் தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 3 சேர்ந்தாதான் மனுஷன். பிரைஸ் தி லார்ட். இந்த சரீரத்திலிருந்து ஆவி ஆத்துமா பிரிந்து விட்டது என்றால் அவன் ஒன்லி டெட் பாடி, அவன் பிணம், அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட். அதான் உண்மை. ஆனால் பாருங்கள், இந்த ஆத்துமாவுக்குள்ள இருக்கிற ஒட்டி இருக்கிற மண் நம்முடைய வாழ்க்கையிலே உலகத்துடைய பல காரியங்கள், சூழ்நிலைகள் நம்முடைய ஆத்துமாவை போட்டு அப்படியே நசுக்கி என்ன செய்து கொண்டிருக்கிறது? அழித்துக் கொண்டிருக்கிறது. அதிலிருந்து கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சங்கீதத்திலே நீங்க இந்த சங்கீதம் முழுசு நீங்க வாசித்து பார்க்கணும்னு சொன்னா அநேக இடத்துல இந்த தாவீது இந்த ஆத்துமா ஆத்துமா ஆத்துமாங்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு வாசித்த நம்ம இந்த 42ஆம் சங்கீதத்துல கூட அநேக முறை என்ன செய்றார்? என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, என் ஆத்துமா, ஓ மை சோல். அல்லேலூயா. அப்படியானால் நம்முடைய ஆத்துமா ஏன் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும்? அது காரணம் என்ன? இந்த ஆத்துமாவை பாதிக்கிற விஷயங்கள் என்ன? வேதத்தில் என்ன எழுதப்படுகிறது? அதைத்தான் இன்னைக்கு நாம தியானிக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த ஆத்துமாவுக்கு ட்ரீட்மெண்ட் எதுவுமே இந்த உலகத்திலே கிடையாது. சரீரத்துக்கு வேணா என்ன செய்யலாம்? ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். பேசலாம். உடம்பு சரியில்லை, அப்படி பண்ணுது இப்படி பண்ணுது, டயர்டா இருக்குன்னா ஒரு குளுக்கோஸ் போட்டா போதும். ஸ்தோத்திரம். ஏதாவது சாப்பிட்டா போதும், எதையாவது நல்ல உற்சாக பானத்தை குடிச்சா போதும். இந்த ஆத்துமாவுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியானால் ஏன் இந்த ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட வேண்டியது அவசியம் என்றால், தாவீது தன்னுடைய அனுபவத்தில் அநேக காரியங்களை அவர் எழுதி வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். மொத்தம் ஒரு 7 காரியங்கள் நம்முடைய ஆத்துமாவை மண்ணோடு மண்ணாக ஒட்டி வைக்கிறதான காரியங்கள் இருக்கிறது என்று வேதத்திலே நாம பார்க்க. அதைத்தான் இன்னைக்கு நாம தியானிக்க போறோம். எத்தனை பேர் இந்த வார்த்தை கேட்க உற்சாகமா இருக்கிறவங்களா?
உலகத்தை உயர்த்தி அப்படியே உலகத்தை அசைச்சு ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட போகிறது எல்லாம் சொல்லுங்க. நல்ல கையை அசப்பா, கையை தூக்கு. ஹalleluya. சொல்லுங்க, அரை கை, கால் கை, முக்கால் கை தான் வருது. ஹalleluya, ஸ்தோத்திரம். முதலாவது சங்கீதம், 6ஆம் சங்கீதம். 6ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் தாவீது வாழ்க்கையிலே பல காரியத்தை அவர் கடந்து வருகிறார். ஆமென். ஸ்தோத்திர. 6ஆம் வசனத்தை ஸ்தோத்திர சங்கீதம் 6ஆம் சங்கீதம். என் பெருமூச்சினால் இருங்க, 3ஆம் வசனத்தை வாசிங்க ஃபர்ஸ்ட். 3ஆம் வசனம். என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது, மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே இதுவரைக்கும் இறங்காதிருப்பீர், இதுவரைக்கும் இறங்காதிருப்பீர். ஆமென். ஸ்தோத்திரம். என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. வியாகுலம் என்று சொன்னால் மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது, மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது என் உள்ளம். அது காரணம் என்னன்னா, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதே என்று சொல்லுகிறார். ஆமென். சில நேரங்களில் தேவன் நம்ம மேல வைக்கிற சில கோபங்கள் நம்முடைய ஆத்மாவை வியாகுலப்படுத்தும். நம்ம சொல்லுங்களாமே, நம்முடைய ஆண்டவர் அன்புள்ளவர் தான், இரக்கமுள்ளவர் தான். ஆனால் சில நேரங்களில் அவர் நம்ம மேல அவர் என்ன செய்கிறார்? அவர் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். நாம சொல்லுங்களாமே, நாம தேவ சுத்தத்துக்கு விரோதமான காரியங்கள் செய்யும் பொழுது, பேசும் பொழுது, சிந்திக்கும் பொழுது கர்த்தர் நம்ம மேல என்ன செய்வார்? கோபப்படுவார் என்பதை மறந்துடக்கூடாது. சொல்லுங்க உற்சாகமாக. ஆமென். நாம பெற்ற பிள்ளைகளா இருந்தாலும் பிள்ளைகள் தவறுகள் செய்யும் பொழுது எவ்வளவுதான் பொறுத்து போனாலும், கண்டுக்காம இருந்தாலும் சில நேரங்களில் கோபம் வருமா வராதா? என் பிள்ளைய மேல எந்த கோபமே எனக்கு வரவே வராது சொன்னது மட்டும் உலகத்தை வைத்துக்க பார்க்கலாம். ஹalleluya. ஸ்தோத்திரம். வராம இருக்குமா? ஸ்தோத்திரம். பிள்ளைகள் எப்படி தரங்க? என் புருஷன் மேல எந்த கோபமே எனக்கு வரவே வராதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? மனைவிமார்களாம். அதான் முதல் வசனத்தில் சொல்றாரு, கர்த்தாவே உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும். ஆமென். சில நேரங்களில் நாம புத்தியினமா அறிவினமா செய்யற காரியங்கள், பேசுற காரியங்கள், செய்யற காரியம்லாம் ஆண்டவருடைய இருதயத்தை என்ன செய்வது? கோபப்படுத்தும். ஆமென். ஏன் இந்த அம்மா அப்படி பண்ணது, ஏன் இந்த பிள்ளை அப்படி பண்ணாங்க, ஏன் ஒரு செய்யறேன்? ஹalleluya. பேசலா. கர்த்தர் நல்லவர். அப்பதான் இங்கே சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய கோபத்தினாலே என்னுடைய ஆத்துமா மிகவும் என்ன செய்யுது? வியாகுலப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம என்னென்ன காரியத்துல ஆண்டவருடைய இருதயத்தை நாம கஷ்டப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். சொல்லுங்களாம பேசலாம். நாம எந்த காரியத்தில் ஆண்டவரை நம்ம வேதனைப்படுத்தி இருக்கிறோம்? ஹalleluya. நாம ஜெபிக்கும் பொழுது, சிந்திக்கும் பொழுது கர்த்தர் அதை உணர்த்துவார். ஹalleluya. எது மேல ஆண்டவர் மேல கோபப்படுவார்? எதனால கோபப்படுவார் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம மேல எதனால? டக்குன்னு சொல்லுங்கப்பா. எதனால ஆண்டவர் மேல கோபப்படணும்? படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னவா? கர்த்தர் நம்ம மேல எதனால கோபப்படுவார்? பெற்றோர்கள், பிள்ளைகள், கணவன், மனைவி எதனால கோபம் வரும்னு கேட்டா டக்குன்னு சொல்லிடுவீங்க. சொல்ல முடியுமா? முடியாதா? முடியுமா? முடியாதா? முடியும். கர்த்தர் நம்ம மேல ஏன் கோபப்படுறாருன்னு யாராவது சொல்ல முடியுமா? எதனால கோபப்படுவார்? கீழ்ப்படியாம இருக்கும் போது சொல்லுங்க. கீழ்ப்படியாம இருக்கும்போது, கட்டளை கை கொள்ளாம இருக்கும் பொழுது, 10 மணி சர்ச்சுக்கு 11 மணிக்கு வரும் பொழுது, ஹalleluya, பேசினா தலை கொடுப்பாரா? போ மகனே போ, போ மகனே போன்னு தலை கொடுப்பாரா? சொல்லுங்கம்மா. பேசலாம். நாம என்ன நினைப்போம்? ஆண்டவரே என் சூழ்நிலை உமக்கு தெரியுமாப்பா. ஹalleluya. என்ன சூழ்நிலை தெரியும்? இதெல்லாம் தேவன் நம்ம மேலே கண்டிப்பா கோபப்படுவார், கடிந்து விடுவார் என்பதை மறந்துடாதீங்க.
இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள, வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க. மாத்திர வலதுகரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. என்ன கடிந்து கொண்டாலும் பரவாயில்ல, ஆத்மா வியாகுலப்பட்டு மண்ணுக்கு மண்ணா ஒட்டி போனாலும் பரவாயில்லன்னு சொன்னா நீங்க கையை தூக்க வேணாம், காலை தூக்க வேணாம். இந்த வார்த்தையை உணர்றவங்க வலதுகரத்தை உயர்த்தி அலையிலே சொல்லுங்க. வாலிபர்களே, இந்த வார்த்தையை உணர்லையா நீங்களா? கர்த்தர் உன் மேல கோவப்படுறா மாட்டாருன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? கடிந்து கொள்ளுவார், கோவப்படுவார். அதனாலே உள்ளமானது வியாகுலப்படும். பேசலா, கர்த்தர் நல்லவர், அதை நாம உணர்ந்தால். அல்லேலூயா. தோத்திரம். ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றமா இருக்கிறாப்பான்னு நம்ம உணர்ந்து நாம மாறணும்னா கண்டிப்பா நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்க வல்லவராக இருப்பார். அல்லேலூயா. இரண்டாவது இந்த ஆத்மாக்குள்ளே இருப்பது என்ன? இன்னைக்கு வாசித்த வேத பகுதி சங்கீதம் 42 சங்கீதம் 5-6 வசனம். சங்கீதம் 42 5-6. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலிருந்து உம்மை நினைக்கிறேன். அல்லேலூயா. என் ஆத்துமாவே நீ ஏன்? இரண்டாவது என்னுடைய ஆத்துமாவுக்குள்ளே கலக்கங்கள் என்ன வருது? கலக்கம். முதலாவது வியாகுலம். தோத்திரம். கர்த்தர் நம்மை கடிந்து கொள்ளும் பொழுது உள்ளம் வியாகுலப்படுகிறது. ஆமென். இரண்டாவது ஆத்துமாவிலே கலக்கம். என்ன கலக்கம்? தாவீதை பார்த்து சிலர் கேட்கிறான், தேவன் எங்கே? பேசலா, ஆண்டவர் ஆண்டவர்னு ஓடுறையே, தேடுனையே, உனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்முடைய ஆத்துமாவை கலங்க பண்ணுகிறவன் இந்த மனிதனுடைய கிரியைகள் என்பதை மறந்துடக்கூடாது. ஆமென் சொல்லலாமா? பேசலாம். நீ ஆண்டவர் ஆண்டவர் தேடுறையே, சர்ச்சுக்கு போறையே, பைபிளை எடுத்துட்டு போறையே, ஒரு தேவன் கூட இருக்கிறாரா என்கிற கேள்வி வரும்பொழுது இந்த தாவீதை என்ன பண்ணாங்க? மனிதர்கள் அப்படி உதாசீனப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். ஆமென். ஆனால் தாவீது என்ன சொல்றாரு? என்னுடைய ஆத்மாவை பார்த்தே அவர் பேசுறார். என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய்? அல்லேலூயா. ஏன் எனக்குள்ளே தேங்குகிறாய்? கர்த்தரை நோக்கி காத்திரு. அல்லேலூயா. மனிதர்கள் சில வார்த்தைகளை சொல்லும் பொழுது, சில காரியங்களை சொல்லும் பொழுது நம்முடைய ஆத்மா உள்ளத்துக்குள்ளே பல கலக்கங்கள் நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டே இருக்கும். ஆமென். அப்ப நாம செய்ய வேண்டியது அந்த ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால முதலாவது வியாகுலம் ஆத்மாவில், இரண்டாவது கலக்கங்கள், மூன்றாவது சங்கீதம் 57 சங்கீதம். எல்லாமே தாவீதுடைய அந்த அனுபவத்திலே தான் அவர் எழுதி வச்சிருக்காரு. பாருங்க, சங்கீதம் 57 சங்கீதம் 3-4 வசனங்கள். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் நமது சத்தியத்தையும் அனுப்புவார். என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது. இருக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவு கற்கான பட்டயமாய் இருக்கிறது. கவனி, மூன்றாவது ஆத்துமா என்ன செய்கிறதா? சிங்கங்களின் நடுவிலே இருக்கிறதா? எது இருக்குது? சிங்கம் ஆத்துமாவை சாப்பிடுமா, சரீரத்தை சாப்பிடுமா? சொல்லுங்க. தானியேல் சிங்கக்கவி என்று சொன்னால் தானியேல் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆமென். தண்டனைக்குரியவர்கள், குற்றவாளிகளை அந்த தரியு ராஜாவின் காலத்திலே சிங்கக்கவிகளை தூக்கி போடுவாங்க. முதல் நூற்றாண்டிலையும் ரோமர்கள் இந்த முழு உலகத்தையும் ஆட்சி செய்த பொழுது யார் யாரெல்லாம் கிறிஸ்தவர்களா இருந்தார்களோ
அவங்கள பிடிச்சு என்ன செய்வாங்களாம், சிங்கத்துக்கும் கரடிக்கும் இரையாக கொடுப்பாங்களாம். பெரிய மைதான கேலரி, அதுல அந்த ராஜா ஜனங்கள் எல்லாரும் அமர்ந்து, யாரால நீ இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டாயோ அல்லது இயேசுவை நீ மறுதலியாம நான் இயேசுவைத்தானா கும்பிடுவேன்னு சொன்னேன்னா நீ துஷ்ட மிருகங்களுக்கு இரையாக்கப்படுவாய் என்று சொல்லி, அப்படி ஆதி சபையில முதல் நூற்றாண்டிலே எவ்வளவோ கிறிஸ்தவர்கள் துஷ்ட மிருகங்களுக்கு இரையாக்கப்பட்டிருக்கிறார்கள் ரோமருடைய ஆட்சியிலே. ஆமென். அப்படிப்பட்ட உபத்திரவத்தின் மத்தியில தாங்க கிறிஸ்தவர்கள் இயேசுவுக்கு சாட்சியாக உறுதியாக இருந்தாங்க. கைவிட்டு அல்லையிலே சொல்லுங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஐயோ எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கு, எவ்வளோ கஷ்டம் இருக்கு அப்படின்னு நம்ம புலம்புறோம். ஆமென். அதுல சில கர்ப்பஸ்திரிகள் கூட அந்த சிங்கத்துக்கு இரையாக்கப்பட்டிருக்கிறார்கள், நிறைமாத கர்ப்பிணிகள். ஆதி சபையிலே இயேசுக்காக கிறிஸ்துவுக்காக துஷ்ட மிருகங்களுக்கு இரையாக்கப்பட்டு மரித்த ஏராளமான கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா. கையவைத்து எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. அதனாலதாங்க இன்றைக்கு உலகம் முழுக்க சபை நிலைச்சு நிற்கிறது. கையை தட்டி கட்டை மேம்படுத்துங்க. எந்த ரோம ராயர்கள், எந்த கம்யூனிஸ்டுகள், எந்த ஒரு ஹிட்லர் போட்டதான யாரா இருந்தாலும் சபையை கிறிஸ்தவர்களை யாரால நான் ஒண்ணும் பண்ண முடியாது. இயேசு ரத்தம் செய்ய. ஹல்லேலூயா. கவனிங்க, சிங்கங்களுக்கு ஒரு மனுஷனை ஒரு இரையை போட்டால் சரீரத்தை தான் சாப்பிடும். ஆனா தாவீது என்ன சொல்றாரு, என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவிலே இருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவை சுற்றிலும் சிங்கத்தை போல பட்சிக்கிற மனுஷர்கள் என்னை விழுங்க பார்க்கிறார்கள், என்னை அழிக்க பார்க்கிறார்கள். ஆமென். ஸ்தோத்திரம் அப்படின்னு ரொம்ப வேதனையோடு சொல்லுகிறார். ஆமென் சொல்லுகிறார். ஆமென். அதான் பேரை சொல்லும்போது தெளிந்த புத்துள்ளார்கள் விழித்திருங்கள், ஏன் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை அழுகலாமோ என்ற வகையிலேடி சொல்லி தருகிறார். அருமையான தேவ பிள்ளையே, உங்க உள்ளத்தை உங்களுடைய ஆத்துமாவை சுற்றி சுற்றி உங்களை பலவீனப்படுத்த உங்களை பட்சிக்க வருகிறதான காரியத்தினால உங்கள் ஆத்மா சோர்ந்து போய் கிடக்கிறதா, அந்த ஆத்மாவை உயிர்ப்பிக்க கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ள கிரியை செய்கிறார். கைவிட்டு அல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. ஐசலா. நான்காவது அதே 57 சங்கீதம் 6 வசனத்தை கூட வாசிப்போம். 57:6. என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள், என் ஆத்துமா தோய்ந்து போயிற்று, என் ஆத்துமா தொய்ந்து போயிற்று, எனக்கு முன்பாக குழியை வெட்டி நடுவிலே விழுந்தார்கள். ஸ்தோத்திரம். கவனிக்க, அடுத்து 4வது சொல்றாரு, என் ஆத்துமா தொய்ந்து போகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம சோர்ந்து போகிறது. இன்னைக்கு எத்தனை நேரத்துல நம்முடைய உள்ளத்துக்குள்ள நம்முடைய ஆத்மாவுக்குள்ள பல காரியங்களை குறித்து நினைச்சு சோர்ந்து போய் கொடுக்கிற தேவ பிள்ளையே, அந்த ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறவுடைய வல்லமை தேவன் நம்மையில பிரவேசிக்க செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சோர்வின் ஆவி விசுவாசிகள் நம்முடைய வாழ்க்கையில எந்த விதத்திலையும் சோர்வின் ஆவிக்கு நாம இடம் கொடுக்கவே கூடாதுங்க. ஹல்லேலூயா. சோர்வின் ஆவி நம்மளை நடைபெணமா படுக்க வச்சிடும். உயிர் இருக்கும், ஆனா ஒண்ணுமே இருக்காது, எல்லாமே வெள்ளம் எல்லாம் இழந்து போயிடும். அதான் என்னது? தொய்ந்து போன சோர்வின் ஆவி. ஆமென். சோர்வான ஆவியானது நம்மை பல விதங்களில் என்ன செய்யணும்ல எலியாவுக்குள்ள அப்படிதான் அந்த சோர்வின் ஆவி வந்தது. ஆமென். ஸ்தோத்திரம். என் ஆத்துமா தொய்ந்து போய் கிடக்கிறதப்பான்னு சொல்றாரு. அடுத்த 5வது 88 சங்கீதம் 3-4 வசனம். சங்கீதம் 88 3-4 வசனங்கள். என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது, என் ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாய் வந்திருக்கிறது. நான் குழியில் இறங்குவதோடு கூட எண்ணப்பட்டு பலனற்ற மனுஷனை போல் ஆனேன். அடுத்த 5வது சொல்றாரு, என் ஆத்துமா என்ன இதனால நிறைஞ்சிருக்கிறதா?
துக்கத்தால். ஆமா, என்னது சொல்லுவாங்க, என் துக்கம் தொண்டை என்ன செய்யுது, அடைக்குது. என் உள்ளத்துக்குள்ள அவ்வளவு துக்கங்கள் இருக்கிறது, அவ்வளவு கவலைகள் இருக்கிறது, அவ்வளவு பாரங்களை நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதான் சங்கீதம் 42 சொல்றார், நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும். இந்த துக்கத்தை மாற்றுகிற ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார். கத்திர மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. நிஜமா கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால ஆண்டவர் இயேசு புதிய ஏற்பாட்டிலே யோவான் சுவிசேஷத்திலே அருமையான ஒரு வார்த்தையை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்தை டைரியில் நோட் பண்ண, ஆனாலும் கர்த்தர் வசனத்தை ஞாபகப்படுத்துகிறார். ஸ்தோத்திர வாசிப்போம். யோவான் 16 அதிகாரம் 20-21 வசனங்கள், 20 to 22 முடிய. யோவான் 16 அதிகாரம் 20. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன். உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவன் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். சில நேரங்களில் நீங்க துக்கப்படும் பொழுது மற்றவங்க கையை தட்டி அப்படின்னு சிரிப்பாங்க. வீட்டுக்குள்ளேயே சிரிப்பாங்க. சொந்த பந்தம் சிரிக்கும். அவங்க சிரிப்பு ரொம்ப நேரம் நீடிக்காது. அவங்க பெற்றுக்கிறது உலக சந்தோஷம், அனித்தியமான பாவ சந்தோஷம். நாம பெற்றுக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆனால் உங்கள் துக்கம் என்ன செய்யும்? சந்தோஷமா தோத்திரம். அதனால இயேசு தருகிறதான இந்த சந்தோஷம், ஆவியானவர் தருகிற அந்த மகிழ்ச்சி, அந்த துக்கமானது என்ன செய்ய ஆத்துமாவை அது வேதனைப்படுத்துமா? ஆமென். அதான் தாவீது சொல்றாரு, என் ஆத்துமா துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. அருமையான விசுவாசிகளை, உங்களுக்குள்ள இந்த ஆத்துமால உள்ளத்துக்குள்ள துக்கத்தினால் நிறைந்திருந்தேன்னு சொன்னா, அந்த துக்கத்தை இயேசுவின் நாமத்திலே தூக்கி எரிகிற வல்லமை அபிஷேகத்தை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு தர ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. துக்கத்தினால உங்க இருதயம் உள்ள நிரம்பவே கூடாதுங்க. ஆமென். அடுத்து 6வது சங்கீதம் 123 சங்கீதம் 4 வசனம். சங்கீதம் 123 4. ஹல்லேலூயா. சுகஜீவிகளுடைய நிந்தனையினாலும் அகங்காரிகளுடைய இகழ்ச்சியினாலும் எங்கள் ஆத்துமா மிகவும் நிறைந்திருக்கிறது. 6வது நிந்தனைகள், இகழ்ச்சிகள். ஆமென். யாரு? சுகஜீவிகளுடைய நிந்தனை. எனக்கு எல்லாருக்கும் தெரியுமா, நான் அப்படி வசதியா இருக்க தெரியுமா, எனக்கு அது இருக்க தெரியுமா, உனக்கு ஏதாவது இருக்குதா? பேசலாம். சுகஜீவிகள், அவன் ரட்சிக்கப்பட்டவன ரட்சிக்கப்படாதவன யாரா இருந்தாலும் சரி, ஆமென். மற்றவர்களை அது தரமட்டமா தாழ்த்துறவங்க, மட்டம் தட்டுகிறவர்கள், அவ யார் அப்படின்னா, அதே சங்கீதம் 92 சங்கீதத்தில் தெளிவா சொல்றாரு. சங்கீதம் 92:7. அந்த சுகஜீவிகள் யார்? நிந்திக்கிறவர்கள் யார்? துன்மார்க்கர் புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது
அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். இந்த அகங்காரிகள் அவங்க யார் அப்படின்னா துன்மார்க்கர்கள். ஆமென். ரட்சிக்கப்படாதவன். யாராவது நீங்கள் அப்படி நிந்திக்கப்படுகிறீர்களா? மற்றவர்கள் தங்களிடத்துல இது இருக்கு அது இருக்கு சொல்லி உங்களை ரொம்ப வேதனைப்படுத்துறாங்களா? அந்த காரியத்தை அந்த ஆத்மாவுக்கு அந்த நிந்தனை கர்த்தர் மாற்ற போல அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக 7வதாக நம்முடைய ஆத்மாவை கஷ்டப்படுத்துற காரியம் என்ன? மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். மத்தேயு 26:38. அப்பொழுது அவர் என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. கவனிங்க. அடுத்து 7வதாக ஏசப்பா சொன்ன அந்த வார்த்தை. 6 காரியங்கள் தாவீதுடைய வாழ்க்கையில நாம தியானிச்சிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. வியாகுலங்கள், கலக்கங்கள், சிங்கங்களின் நடுவில் இருக்கிறதான அனுபவம், சோர்ந்து போகிற ஆவி, துக்கம், நிந்தனை, இகழ்ச்சி. கடைசி 7வதாக ஒரு முக்கியமான காரியம், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. ஆமென். மரணத்துக்கு ஏதுவான துக்கம். என்ன துக்கம் சொல்லுங்க? இயேசுவினுடைய துக்கம் நியாயமானது, உண்மையானது, சத்தியமானது, இந்த உலகத்துக்கு தேவையானது. அல்லேலூயா. இயேசு உலகத்தில் அனுப்பப்பட்டதே காரணம் என்ன? இயேசு தம்முடைய ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தி இந்த முழு உலகத்தை மீட்டுக் கொள்ள வேண்டும். அதுதான் பிதாவுடைய சித்தம். ராமே சொல்லுங்க. ஆமென். கவனி எல்லாரும். ஆனால் இயேசு 100% சரீரத்தில் இருந்தார். 100% அவர் தேவகுமாரனாகவும் இருந்தார். சொல்லுங்க. அல்லேலூயா. He was a son of man and son of God. தேவகுமாரன், மனுஷகுமாரன். நாம எல்லாருமே டோட்டலி ஒன்லி மேன். நாம் மனிதர்கள், மனுஷ சாய உள்ளவங்க. ஆனால் இயேசுநாதர் 100% தெய்வமா இருந்தாரு, 100% மனுஷ சாயலாக இருந்தார். ஆமென் சொல்லலாமே. அந்த மாம்சத்துல வரும்போதுதான் இந்த வாக்கை ஆண்டவர் சொல்றாரு, என் ஆத்துமா என்ன செய்யுது? மரணத்துக்கு ஏதுவான துக்கம் வந்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை பேருக்குள்ள இந்த மனசுக்குள்ள நான் மரித்து போனால், செத்து போனால் நல்லா இருக்கும். சில நேரங்களில் நான் செத்தாத்தான் உனக்கு தெரியும். இயேசுனுடைய மரணத்துல செத்தாவது முழு உலகத்துக்கு ரட்சிப்பு கிடைச்சிது. கையை தட்டி கட்ட மகிமைப்படுத்துங்க. நீங்க செத்தா யாருக்கு பேசணும்? பேசலாம். சிலர் வேதனையில் என்ன செய்வாங்க? நான் செத்தாதான் உனக்கு தெரியும். சாகிறது ஈஸி தான். உயிரோடு கஷ்டங்களை, பாடுகளை அனுபவிப்பது, வாழ்வதுதான் கஷ்டமான ஒரு காரியம். ராமே சொல்லுங்க. ஆமென். என்ன கஷ்டமா நஷ்டமா இருந்தாலும் நம்ம ஆண்டவருக்காக சகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லுங்க. அல்லேலூயா. மரணத்துக்கு ஏதுவான துக்கத்துக்கு விசுவாசிகள் இடப்படாதபடி கர்த்தர் நம்மை காப்பாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. எலியா தீர்க்கதரிசி அதைத்தான் அனுப்பினார். ஆண்டவர்கிட்ட, போதும் கர்த்தாவே, ஜீவன் என்ன செய்யும்? எடுத்துக்கோ அப்படின்னு. அப்படி அல்ல. கர்த்தர் நம்மை பூமியில எவ்வளவு நாள் வச்சிருக்கிறார், அது வரைக்கும் கஷ்டப்பட்டுதான் ஆகணும், லோடுபட்டுதான் ஆகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. என்னென்ன பாடுபடணுமோ, ஆனா எல்லாவற்றையும் தாங்க பலப்படுத்தத்தான் தேவன் நமக்குள்ளே ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன்னு ஆண்டவர் வாக்குப்பட்டிருக்கிறார். தேவ சொல்லுங்க. அல்லேலூயா. என்னோட 7 காரியங்கள், வியாகுலங்கள், கலக்கங்கள், துக்கங்கள், சிங்கத்தினுடைய பட்சிக்கிற காரியங்கள், சோர்வுகள், இன்னும் நிந்தனைகள், இகழ்ச்சிகள், மரணத்துக்கு ஏதுவான. இதுதான் லாஸ்ட். போதும் கர்த்தாவே என்கிற அந்த ஒரு எண்ணங்கள் வந்தால் அப்ப நீங்க சொல்லணும்,
என் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். உலகத்தை வைக்கலாம்னு சொல்லுங்க. ஆமென். அங்க சொல்லுங்க, என் ஆத்மாவை சொல்லுங்க, வைத்து சொல்லுங்க. என் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். விசுவாசத்துல சோத்திரம், நல்ல விசுவாசத்துல சோத்திரம். ஆமென். என் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், ஆமென், அவர் எனக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. கைகளை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. ஆமென். வசனங்கள் வாசித்து நாம் இருக்கிற சங்கீதம் 138 சங்கீதம் 3 வசனத்தை 7 வசனத்தை வாசிக்கிறோம். சங்கீதம் 138 3 மற்றும் 7. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீ. என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். அல்லேலூயா. என் ஆத்துமாவிலே நீ பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் சொல்ற. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆக இப்படிப்பட்ட சோர்வுகள், துக்கங்கள், கலக்கங்கள், பல நிந்தனைகள், போராட்டங்கள் நம்முடைய ஆத்மாவை தாக்கும்போது என்ன செய்யணும்? ஆண்டு நோக்கி கூப்பிடணும். ஏசப்பா, அதை சொல்லுங்க. இயேசுவே, நம்முடைய ஆவியின் மேல ஊற்ற, என் ஆத்மாவிலே பலன் தந்து. ஆமென். அதே சங்கீதம் 7 வசனம். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களுக்கு கோபத்திற்கு விரோதமாக கையை நீட்டுவீர். அது வலது கரம் என்னை ரட்சிக்கும். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். நான் துன்பத்தின் நடுவிலே, அல்லேலூயா, அந்த 7 விதமான காரியங்களை நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். அல்லேலூயா. உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நமக்குள்ள இருக்கு. பிரைஸ் தி லார்ட். 7 காரியம் சொன்ன. யார் இது மனப்பாட சொல்ல முடியுமா? எதுக்காக நம்முடைய ஆத்மா உயிர்க்கு பண்ண 7 காரியம் என்ன? பார்த்து சொல்றது பெரிய காரியமா? அல்லேலூயா. சொல்லணும், நான் துன்பத்தின் நடுவிலே இருந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்து மத்தேயு 10 அதிகாரம் 28 வசனத்துல ஏசப்பா சொல்றாரு பாருங்க. இந்த ஆத்மா எவ்வளவு விலையேற பெற்றது அப்படிங்கிற. மத்தேயு 10:28. ஹல்லேலூயா. ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக இடத்துல கிறிஸ்தவர் ரத்த சாட்சியா மரிக்கிறாங்க. உன்னை கொன்னுட்டா எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு. அப்படி அல்ல. ஒரு கொல்லப்பட்ட ஒரு விசுவாசி, ஒரு ஆத்மா ஊழியக்காரன், ஒரு கோதுமை மணி. சொல்லுங்க. அல்லேலூயா. சரீரத்தை தான் அவன் கொல்ல முடியும். ஆமென். அந்த ஆத்மாவை யாரால என்ன செய்ய முடியாது? அழிக்கவே முடியாது. ஆத்மாவையும் சரீரத்தையும் அழிக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கிறது? இந்த தேவனுக்கு மாத்திரம் தான் இருக்கிறது. ஆமென். சொல்லுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதனால இந்த ஆத்மா வெளியேற பெற்றதுங்க. இந்த ஆத்மாவை குறித்து நாம ரொம்ப அக்கறையுள்ளாய் மாறணும். தேவதாமே சொல்லுங்க எல்லாரும். இன்னைக்கு நாம சரீரத்தை குறித்து தான் ரொம்ப நம்ம அக்கறை படுறோம். சரீரத்தை பற்றி ரொம்ப கவலைப்படுறோம். உலகப்பிரமான காரியத்தை பற்றி நம்ம அதிகமாக கவலைப்படுறோம். மார்த்தாளை போல. ஆமென். மார்த்தாள் அக்கா, மரியாள் தங்கச்சி இயேசு நம்ம வீட்டுக்கு பெத்தானியா கிராமத்துக்கு போன உடனே இந்த மார்த்தாள் அக்கா என்ன பண்றாங்க? இயேசுநாதருக்கு சமையல் பண்றாங்க. அதை பண்ணணும், இதை பண்ணணும், அதை பொறிக்கணும், இதை பொறிக்கணும், இதை செய்யணும்னு. ஆனால் மரியாளோ இயேசுபடை பாத்திர உட்கார்ந்து அவர் சொல்ற வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. அல்லேலூயா. ஆண்டு சொன்னார், மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய். ஆமென். ஸ்தோத்திரம். ஆனால் தேவையானது ஒன்றே. அல்லேலூயா. மார்த்தாள் சரீர பிரகாரமான காரியத்தை, உலக பிரகாரமான காரியத்தை குறித்து ரொம்ப அக்கறையோடு இருந்தால் அது தப்பு அல்ல.
அதை விட நம்முடைய ஆத்துமாவை குறித்து நம்ம அக்கறைப்படணும். விசுவாசிங்க. தெய்வத்தை எல்லாம் ஆமை சொல்லுங்கள. ஆமே. நம்ம ஆத்துமாவை என்னைக்காவது கவனிக்கிறோமா? இந்த உள்ளத்தை என்னைக்காவது நாம கேர் எடுக்கிறோமா? ஸ்தோத்திரம். நம்ம சரீரம் தேவையான எல்லா காரியத்தையும் நம்ம செய்கிறோமே. வேலைக்கு போவது எதுக்கு? எதுக்கு? சம்பாதிப்பது. சம்பாதிப்பது எதுக்கு? சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்றது எதுக்கு? நல்ல பலன் அடைவதற்கு, சரீரத்தில் வேலை செய்யறதுக்கு. ஆனால் மரியாதை போல அந்த தேவனுடைய சமூகம் அடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற அந்த ஒரு வாஞ்சை தாக நமக்குள்ள வரணும். வேலோயா. அந்த ஆத்மாவோடைய பற்றடிங்க. வேலோயா. அதே மத்திய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், மத்திய 16:24 வாசிக்கிறோம். மத்திய 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்துமாவை ஜீவனை நஷ்டப்படுத்தினார் லாபம் என்ன? ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பார்? மனுஷகுமாரன் பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவன் கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிப்பார். எல்லாரும் சொல்லுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சம்பவம் பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜீவனுள்ள தேவன் யாருன்னு கேட்ட சொன்ன உடனே, இந்த கல்வியின் மேல் என் சபையை கட்ட எனக்கு அதிகாரத்தெல்லாம் பெற்ற உடனே சொல்லிட்டு ஏசுனார் சொல்றாரு, எப்படி நான் எருசலேமுக்கு கொண்டு போகப்படுவேன், அங்கே கொலையுண்டு பாடுபட்டு உயிரோட வெறும்பு சொன்ன உடனே பேதுரு என்ன பண்றான்? ஏசுனார் தனியாக கூட்டு போயிட்டு இயேசுவை கடிந்து கொண்டான். ஆமென். அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசு மேல அவ்வளவு அக்கறையும். இயேசுவை நீ அப்படியெல்லாம் தப்பு தப்பா கெட்ட வார்த்தைலாம் சொல்லக்கூடாது. ஏதோ பாடு மரணம் சாக போறீடு, அப்புறம் நாங்களா எங்க போறது அப்படின்னு கண்டிச்சான். அப்பதான் இயேசு வாதேஸ்வரர் திரும்பி அவனை பார்த்து, எனக்கு பின்னாலே போ சாத்தானே, தேவ சித்தத்தை நீ என்ன பண்ற கடை பண்ற அப்படி சொல்லிட்டு தான் சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவர் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றி வரான். அல்லேலூயா. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். மனுஷன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? கிரேக்க சாம்ராஜ்யத்தில் தி கிரேட் அலெக்சாண்டர், மகா அலெக்சாண்டர் முழு உலகத்தையும் தன்னுடைய ஆளுகை கீழே வைத்திருந்தார். அலெக்சாண்டர், கிரேட் அலெக்சாண்டர் அவருக்கு பெயர். வியாதி படுக்கையில் அவர் 33 வயசுல, இயேசுநாதர் எப்படி 33 வயசுல தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரோ அதே போல அந்த அலெக்சாண்டரும் உலக நாடுகள் எல்லாத்தையும் பிடிச்சு கடைசியில் இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவுக்கு வந்து விஷ ஜுரத்தினாலே பாதிக்கப்பட்டு வியாதி படுக்கையில் இருந்து கொடுத்து தன்னுடைய சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு, எப்பா நான் கொஞ்ச நாள் செத்து போயிடுவேன், செத்து போயிருந்த உலகத்தையும் நான் ஆட்சிகளை கொண்டு வந்தேன், நீங்க என்ன பண்ண பெட்டியில வைக்கும் பொழுது 2 பக்கமா 2 ஓட்டையை போட்டு என்ன செய்யுங்க, என் கையை 2 பக்கமா அப்படியே வெளியில காட்டுற மாதிரி வச்சு தூக்கிட்டு போங்க. அப்ப எல்லாரும் கேட்டா இப்படி சொல்லுங்க, எங்க தளபதி மகா அலெக்சாண்டர் முழு உலகத்தையும் என்ன பண்ண தன்னை காலுக்கு கீழே கொண்டு வந்தார். ஆனா போகும்போது வெறுங்கையோட போறாரு. கையை கட்டுங்க. ஆமென்.
அதான் சொல்லுவாங்க, காதர்ந்த ஊசியும் கடைவழி வராது கான். இந்த இயேசுநாதர் சொன்னார், மனுஷன் இந்த முழு உலகத்தையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு என்ன லாபம்? அன்பான தேவ பிள்ளைகளே, விசுவாசிகளே, நம்ம சரீரம் நல்லா இருக்கிறது, சுகமா இருப்பதற்கு, ஆரோக்கியமா இருப்பதற்கு நாம கேர் எடுக்கணும், தப்பு கிடையாது. ஆமே சொல்லுங்க. ஆமே ஆமே சொல்லுங்கப்பா. இந்த காலத்துல என்ன வியாதி வந்தாலும் இயற்கையாவே சுகமாயிரும். இன்னைக்கு லேசா ஒரு ஜுரம் வந்தாலும் என்ன படுக்க வச்சிருந்த மனுஷன எதிர்ப்பு சக்தி போயிடுது, வெள்ளை எனக்கெல்லாம் குறைஞ்சு போயிடுது, ரத்தமெல்லாம் குறைஞ்சு போயிடுது. சில நேரங்களில் உயிருக்கே ஆபத்து என்ன செய்யுது, வருகிறது. சரீரத்தை கொஞ்சம் ரொம்ப கேர் எடுக்கணும். அதனால் நம்முடைய ஆத்துமாவில 7 காரியங்கள் நம்மளை கஷ்டப்படுத்தும். அந்த ஆத்துமாவை உயிர்ப்பிக்கத்தான் ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்குள்ள என் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உங்க ஆத்துமா உயிரடையும். அல்லேலூயா. வியாகுலப்படுகிற ஒரு ஆத்துமா உயிரடையும். ஆமென். கலங்கி கொண்டிருக்கிறவன் ஆத்துமா உயிரடையும். சிங்கங்களின் நடுவில் இருக்கிறவன் ஆத்துமா உயிரடைய செய்வார். தொய்ந்து போய் இருக்கிறவன் ஆத்துமாவை உயிர்ப்பிப்பார். துக்கத்தினால் நிறைந்து இருக்கிறவன் ஆத்துமாவை உயிர்ப்பிப்பார். நிந்தனையினால் இகழ்ச்சியினால் நிறைந்திருக்கிற ஆத்துமாவை என்ன செய்வார்? உயிர்ப்பிப்பார். மரணத்துக்கு ஏதுவான துக்கம் உள்ளத்தை அழித்துக் கொண்டிருக்கிறதா, அந்த ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற வல்லமை நம்முடைய மத்தியிலே கடந்து வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லவர், ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய ஆத்மாவை குறித்து ரொம்ப கவலைப்படணும், அக்கறைப்படணும். இந்த ஆத்மா தேவனை நோக்கி காத்திருக்கணும், அவரை நோக்கி பார்க்கிற ஆத்மாவாய் மாற்றுவாராக. ஆமென். வார்த்தையை கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.